வணக்கம் தமிழக மக்களே. சமீப காலமாக நம்ம மேல தேவையில்லாத பொய் குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு வர்றாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளர்ச்சியின் உச்சகட்டம். ஷிப் இல்லாம ரிவரை கிராஸ் பண்ண முடியாதோ, அதாவது கப்பல் இல்லாம ஒரு ஆறை கிராஸ் பண்ண முடியாது, கடந்து செல்ல முடியாது. கப்பல் இல்லாம ஒரு கடலை கடந்து செல்ல முடியாது. அது மாதிரி தான் விமர்சனங்களையும் பொய் குற்றச்சாட்டுகளையும் இதை கடந்து தான் நம்ம அடுத்த லெவல், ஒரு பெரிய லெவல் அச்சீவ் பண்ண போறோம். ஓகேங்களா? திருப்பி சொல்ல வரேன். பேசிக்கா நான் ஒரு பிசியோதெரபி மருத்துவர், டாக்டர். எனக்கே இந்த நிலைமைனா மற்ற அப்பாவிகளுக்கும் மற்ற நபர்களுக்கும் எந்த லெவல் பாத்தீங்கன்னா, இந்த தேவையற்ற நபர்கள், அதாவது தேவையற்ற நபர்கள், பொய்யான நபர்கள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மனுஷனுக்கு மனுஷன் அமுக்க தான் ட்ரை பண்ணான். நான் ஜெயிச்சு வர்றதோட காரணமே மக்கள் சக்தி, மக்கள் செல்வாக்கு. நிறைய பேர் நம்ம இன்டர்வியூன்ற பேர்ல, ஓகேங்களா, திருப்பி சொல்ல வரேன், நான் கோவப்பட்டு எந்திரிக்கிறது அவங்களுக்கு பயந்து கிடையாது. நம்மளோட கோவத்தை தூண்டி, உணர்ச்சிகளை தூண்டி, கெட்டவங்கள மக்களுக்கு காட்டுறதுக்காக, வியாபாரமாக்குறதுக்காக அவங்க அப்படி பண்றாங்க. ஸோ பொதுமக்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்டர்வியூ அப்படின்றது அவங்களுக்கு கண்டென்ட். யூடியூப் சேனல்லாம் முன்னாடி விட அமைங்கிருச்சு. ஓகேங்களா? நிறைய நானும் பார்த்துட்டேன். யூடியூப் சேனல்ஸ்ல நிறைய பேர் வேலைக்கு ஆள் வச்சிருப்பாங்க. வேலைக்கு ஆள் வச்சிருக்கவங்கள நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் சாதாரணமா இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு வருமானம் வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் ஃப்ராடு தான். ஓகேங்களா? சோ நீங்க எந்த யூடியூப் சேனல் இன்டர்வியூ போனாலும் யோசிச்சு ஆராய்ந்து போங்க. யூடியூப் சேனல் பண்றது எல்லாமே ஸ்கிரிப்ட் வேணும்னு பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ இதுக்கு வாட்டர்மெலன் ஸ்டாரை பலிகடை ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது முடியாது. மக்கள் செல்வாக்கு இருக்கு. ஓகேங்களா? மக்கள் செல்வாக்குனால திருப்பி சொல்ல வரை, சூரியனை நம்ம கை வச்சு மறைக்கவே முடியாது. உண்மைய சத்தியம் அப்படின்றது நெருப்பு மாதிரி. ஓகேங்களா? திவாகரன் நல்லா நடிக்கிறப்ப திருப்பி சொல்ல வரேன், நிறைய நடிகர்களும் இந்த அவமானங்களை கிராஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. பெரிய பெரிய டாப் ஸ்டார்ஸ், ஈவன் ரஜினிகாந்த் சாரோ, விஜயகாந்த் சாரோ, பெரிய பெரிய நபர்களும் அவமானங்களை கடந்து தான் வந்திருக்காங்க. ஸோ நான் அவமானப்படுத்தப்படுறேன்னா அடுத்த லெவலுக்கு போக போறேன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுல ஒரு நீதி இருக்கு, ஒரு நேர்மை இருக்கு. மக்கள் நம்மளை ரசிக்கிறாங்க. ஸோ நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும் உச்சகட்டத்தோட வளர்ச்சியை நோக்கி போறப்ப இந்த மாதிரி பொய்யான நபர்களை திரும்பி சொல்ல வர இன்டர்வியூ எடுக்கிறப்ப நான் எந்திரிச்சு போறேன் அப்படின்னா எனக்கு பயம் கிடையாது. ஓகேங்களா? அவங்க பண்ற கீழ்த்தரமான செய்கை நம்மளோட திறமை மீது திருப்பி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திறமையை பத்தி தப்பா பேசுறதோ, நம்மளை பத்தி தப்பா பேசுறதோ, நீ ஒரு பைத்தியம் சொல்றதோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல டாக்டர், சொசைட்டியில ஒரு அந்தஸ்தா இருக்கிறவங்கள இந்த மாதிரி பேசி மக்கள்கிட்ட கொண்டு போனா நம்மளுக்கு ரீச் இருக்கும்னு நினைச்சு பண்றாங்க. அது போக நிறைய பேர் நம்மள இன்டர்வியூ எடுக்கிற நபர்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம மேல உள்ள பொறாமை, வளர்ச்சியின் பொறாமை. ஏன் நம்ம மேல இவ்வளவு பேர் பொறாமையா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வெறும் 10 மாச காலங்கள்ல நான் யூடியூபரே கிடையாதுங்க. யூடியூபரே கிடையாது. என் யூடியூப் சேனல் எடுத்து பாருங்க. நான் பாத்தீங்கன்னா 10 மாசம் காலத்துல இன்ஸ்டாகிராம்ல தான் என்னோட திறமையை காட்ட ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? அது ஆட்டோமேட்டிக்கா 500 யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ போச்சு. ஸோ யூடியூப்ல ஃபுல்லா ஃபேமஸ் ஆனோம். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா டிவி சேனல் போச்சு. இப்போ படத்துல நடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் நிறைய காலங்கள்ல திருப்பி சொல்ல வரேன், ஒரு நடிப்பு திறமையை யாராலும் மறிக்க முடியாது. ஒரு டைரக்டர் என்னைய பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குண்டூசி குத்துனாலே நம்ம வழியை தாங்க மாட்டோம். கர்ணன் படத்துல சிவாஜி கணேசன் சார் மாதிரி நடிச்சு காமிச்சிருந்தேன். ஒரு நெஞ்சில ஈட்டி குத்துனா நம்ம எந்த லெவல் வலி இருக்கும், நம்ம முக எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி காயிறேன், நான் எப்படி சாயிறேன், என்னோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், என்னோட கண்ணு எப்படி போகுது, ஒன்லி நடிப்பு இருக்கும். ஸோ அசுரத்தனமான நடிப்பு தான் எல்லா பக்கம் ரீச் ஆச்சு. நான் யதார்த்தமா பேசி போட்டேன்னா நம்மளை பேச்சை பார்க்கறதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க. நிறைய சேனல் நம்மளை எடுத்து எடிட் பண்ணி போட்டு அப்படி இப்படின்னு பண்ணி வியூஸ் கிடையவே கிடையாது. சாதாரண ஒரு 10,000 ரூபாய் மொபைல்ல நான் வீடியோ எடுத்து போட்டாலே மில்லியன் வியூஸ் போகுது. இதெல்லாம் எதனால? ஒரு தனிநபரின் திறமையால. ஸோ ஒரு தனிநபரோட திறமையை அழிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. திருப்பி சொல்ல வரேன், 12 வருஷ கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எவ்வளவோ நோயாளிகளை நாங்கள் சரி பண்ணியிருக்கோம். சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல விசிட்டிங் கன்சல்டன்ட் பிசியோதெரபி மருத்துவரா நாங்க போறோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு சமுதாயத்துல படிச்ச நபர், உயர்ந்த நபர் ஒரு துறையை விட்டுட்டு சினிமா துறைக்கு வர்றாங்கன்ற காரணத்தினால நிறைய பேர் அமுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு தான் அவமானம். அவங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா அவங்கவுங்க வாழ்க்கையில முன்னேறுவாங்க. லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா, கவின் கொலை வழக்கில் நான் பொதுவாக தான் பேசினேன். யாரையுமே நான் சொல்லிக்கிட்டல. எந்தவித ஜாதி போஸ்டோ, ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நான் பேச மாட்டேன். ஸோ என் மீது பொய் குற்றச்சாட்டுகள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப் சேனல்ல என் பேரை ப்ரொமோ போட்டா, என் போட்டோவை ப்ரொமோ போட்டா தான் உங்களுக்கு வியூஸ் போகுதுன்றதுக்காக, அவங்கவுங்கள டெவலப் பண்ணிக்கிறதுக்காக, ஃபேமஸ் ஆகிறதுக்காக என்னோட பேரை மிஸ்யூஸ் பண்றாங்க, என்னோட போட்டோவை மிஸ்யூஸ் பண்றாங்க. அப்பேற்பட்ட நபர்கள் மீது கூடிய விரைவில் லீகல் ஆக்ஷன் எடுப்பேன். அதுக்கான உண்டான நாளங்கள் ஆக்சுவலா புலி பதுங்குது அப்படின்றது பாயிறதுக்கு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. அதுக்கு உண்டான காலங்கள் வரும். ஸோ நிறைய பேர் இவர் ஜாதி வெறியன் தவறுதலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஓகேங்களா? இனிமே இந்த மாதிரி பிரச்சனைகள் என்ற இன்டர்வியூல கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பா தவிர்த்துடுவேன். அது வந்து பாத்தீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா? சோ அந்த நபர் என் சமுதாயத்தை சார்ந்தவர்னு சொன்னாங்களே, எதிர்ப்பு தரப்பு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நான் தவறா சொல்லவே இல்லை. 2 பேருக்குமே நடுநிலைமையா தான் பேசணும். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். அதே மாதிரி சூரிய அண்ணாவை பத்தி நான் தப்பா பேசவே இல்லை. நம்ம பிரதம மந்திரி ஆரம்ப கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா டீ கடை வச்சிருந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதனால வந்து பிரதம மந்திரி அவமானப்படுத்துற அர்த்தம் கிடையாது. அது மாதிரி சூரிய அண்ணா ஆரம்ப கட்டத்துல கஷ்டப்பட்டாரு, இப்ப பெரிய லெவல்ல வந்தாருன்னு சொன்னது சூரிய அண்ணாவை பத்தி நான் தப்பா பேசல. ஏன் இந்த மாதிரி கிளப்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மேல குற்றம் சொல்றதுக்கு இது ஒரு பகடைக்காய். ஓகேங்களா? ஒருத்தவங்க வளர்ந்துட்டாங்கன்றதுக்காக நின்னா குத்தம், நடந்தா குத்தம். இவங்க நம்ம சொல்ற விஷயங்கள்லாம் பாருங்களேன். மிஸ் பென்சில்ல குத்திட்டான், மிஸ் பேனாவில குத்திட்டான், மிஸ் என்னை கிள்ளிட்டான் அப்படின்னு சின்ன குழந்தைங்க குறை சொல்ற மாதிரி இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? அச்சோ, இவர் சூர்யாவோட கம்பேர் பண்ணிட்டாரு, சிவாஜி கணேசன் சாரோட கம்பேர் பண்ணிட்டாரு. சூர்யா சாரோட கம்பேர் பண்ணி பேசுறதோ, சிவாஜி கணேசன் சாரோட கம்பேர் பண்ணி பேசுறதோ கொலக்குற்றம் கிடையாது. ஓகேங்களா? இதுக்காக தூக்கி யாரையும் ஜெயில போடப்படுறது கிடையாது. எனக்கு திறமை இருக்க, நான் பண்ணி காட்டுறமே தவிர அவங்களை அவமானப்படுத்துறதும் கிடையாது. நான் வந்து பேசிக்கா மருத்துவர், மக்கள் கிட்ட செல்வாருக்கு, நல்ல மனிதர். ஒரு நல்ல மனிதர் இன்னொரு நல்ல மனிதரோட கம்பேர் பண்ணி பேசுறது கொலக்குற்றம் கிடையாது. திருப்பி சொல்ல வரேன், சூரிய அண்ணாவை வந்து நான் திட்டவே கிடையாது. இது வந்து பொய்யான குற்றச்சாட்டு. தப்பா வந்து என் மேல பிரசன்ட் பண்ண பாக்குறாங்க. அவங்க சூரிய அண்ணாவை பிடிச்சு பண்ணல, நம்ம மேல குறை சொல்றதுக்கு இது ஒரு காரணம். இந்த மாதிரி குறைகளா யூடியூப்ல சொன்னோம்னா நம்மளுக்கு வியூஸ் அதிகமா போகும் அப்படின்னு யூடியூப் சேனல் பண்ற சதி. சோ பொதுமக்களை புரிந்து கொள்ளுங்கள். திருப்பி சொல்ல வரேன், சிப் இல்லாம ரிவரை கிராஸ் பண்ண முடியாதோ, இந்த அவமானங்களையும் பொய் குற்றச்சாட்டுகளையும் இதை கடக்காம நம்ம வந்து அடுத்த லெவல் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. இது பொதுமக்களின் விழிப்புணர்வுக்காக. ஓகேங்களா? நிறைய நம்ம இன்டர்வியூ எடுக்கிற ஆங்கர்ஸே வாழ்க்கையில ஜெயிக்க முடியல, பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நம்ம நேருக்கு நேர் உட்கார வச்சு, நான் ஏன் அதை அவாய்ட் பண்றேன்னா, நான் எப்படி எந்த மாதிரி நடிகர்ன்றது நான் ஆரம்ப கட்டத்திலேயே சொல்லிட்டேன். ஓகேங்களா? சோ திருப்பி சொல்ல வரேன், நீதி நேர்மை சத்தியம் ஜெயிக்கும், கடின உழைப்பு ஜெயிக்கும். ஒருத்தவங்க வாய்ப்புக்கு கிடைக்கலன்றதுக்காக வாய்ப்பு கிடைச்சவங்கள போய் அவமானப்படுத்தி பேசுறது, அவங்க நடிப்பை பத்தி அவமானப்படுத்தி பேசுறது கண்டிப்பா நல்லா தெரிஞ்சுக்காங்க. உண்மை ஜெயிக்கும். காசுக்காக தப்பா பேசுறவங்களும் பொய்யா பேசுறவங்களும் எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. ஒரு ஆங்கர் பண்ண வரானா இதுல என்ன கொடுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளை பத்தி தப்பா பேசிட்டு நம்மகிட்டே செல்வி கேட்க வருவாங்க. எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்கும். நேற்று லேட்டஸ்டா ஒரு டிவி சேனல்ல என்னை பத்தி தப்பா பேசுறது, தேவையில்லாத குற்றச்சாட்டை வச்சுட்டு போனதுக்கப்புறம் அன்னைக்கு கையில காசு இருந்தா ஒரு 500 ரூபா கொடுங்கனே, ஜூஸ் வாங்கி கொடுங்கனே, அதை பண்ணுங்கன்னுட்டாங்க. எவ்வளவு ஒரு கேவலமான புத்தின்னு பாருங்க. சோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க பொதுமக்களே, கண்டென்ட்டுக்காக வாழ்ற உலகம். யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பழைய மாதிரி கிடையாது. இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியாவில் அதிக ஃபேமஸா இருக்கிறது இன்ஸ்டாகிராம். ஓகேங்களா? சோ எல்லாரும் இன்ஸ்டாகிராமுக்கு வந்துட்டாங்க, யூடியூப் யாரும் பாக்குறதில்ல. அதனால யூடியூப் சேனல்ஸ்காரங்க, நானே இன்டர்வியூக்கு போறேன், முதல்ல நிறைய வேலையாள் வச்சிருக்காங்க. நாள் ஆக 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 அவங்களுக்கு வியூஸ் குறைஞ்சு அவங்க சேனல் டெவலப் ஆகாம அவங்களுக்கு வந்து யூடியூப் சேனலே ஒரு சூதாட்டம். அதுல வந்து நிறைய பேருக்கு பணம் கிடைக்கல யூடியூப் சேனல்ல. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து நிறைய பணம் சம்பாரிச்சு பழகிட்டாங்க. அவங்களுக்கு அந்த வருமானம் கிடைக்கலன்றனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு சோசியல் மீடியாக்கள்ல ஊடகங்களை வளர்ந்து வர்றவங்கள பத்தி தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சு கான்ட்ரவர்சியா கிரியேட் பண்ண அவங்களுக்கு வியூஸ் ஏறும்ன்றதுக்காக பண்றாங்க. என்னைக்குமே இந்த லைன் இஸ் ஆல்வேஸ் லைன். ஓகேங்களா? சிங்கம் சிங்கிளா இருந்தாலும் சிங்கிளா இருந்து போராடும். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதிராக உலகமே எதிர்த்து நின்னாலும் நான் இளைஞர்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், உங்ககிட்ட நீதி நேர்மை சத்தியத்தை மனசுல வச்சுக்கிட்டு உங்களை எதிர்த்து உலகமே இருந்தாலும் நீங்க போராடுங்க. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே நீங்க போராடுங்க. ஓகேங்களா? கண்டிப்பா நீதி நேர்மை சத்தியம் பக்கம் தான் ஜெயிக்கும். இது நானும் இல்லைங்க, பெரிய பெரிய நடிகர்களும் இதை கிராஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஸோ நீதி நேர்மை சத்தியம் கண்டிப்பா ஜெயிக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா ஆக்சுவலா ஜிபி முத்து சார் இருந்தாரு. அவர் வந்து ஒரு வீடியோல லேட்டஸ்டா ஒரு ஈவெண்ட்ல வர்றப்ப அவரும் சீஃப் கெஸ்ட், நானும் சீஃப் கெஸ்ட். நான் மரியாதை ஹலோ சார் ஹை சார் பேசினோம், 2 பேரும் வீடியோ எடுத்துக்கிட்டோம். லேட்டஸ்டா சமூக ஊடகங்கள்ல நம்மளை பத்தி ஆபாசமா பேசினாரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூல அவரை பத்தி நம்மளை கேட்கிறப்ப அதை அவாய்ட் பண்ணேன். ஓகேங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆபாசமா வந்தாரு, அதனால நான் அவரை பத்தி பேச மாட்டேன்னு சொன்னேன். ஓகேங்களா? அது ஒன்றும் தவறான ஒரு விஷயம் கிடையாது. ஓகே, மற்றபடி அவர் அவமானப்படுத்துறதுக்காக சொல்லவே கிடையாது. அவரை பத்தி அந்த கொஸ்டின் கேட்காதீங்கன்னு சொன்னேன். ஸோ அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா தேவையே இல்லாம ஒரு கேஸ்ட்டை பத்தி பேசிட்டான்னு தவறா சொல்ல வர்றாங்க. நான் சொன்ன விஷயம் வந்து அவர் ஆபாசமா வந்தாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணேனே தவிர, திருப்பி சொல்ல வரேன், அந்த மாதிரி மென்ஷன் பண்ணேனே தவிர அவரை தாழ்வா பேசவே கிடையாது. இது எல்லாமே பொய் குற்றச்சாட்டுகள். ஜிபி முத்து சார்ட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஆக்சுவலா அவரை பத்தி நான் ஒரு கம்யூனிட்டி ரீதியா பேசவே கிடையாது. ஓகேங்களா? நான் சொன்னது அவங்க ஆபாசமா வந்தவங்க. நிறைய பார்த்துருப்பீங்க யூடியூப் சேனல்ஸ், இன்ஸ்டாகிராம்ல ஆபாசமா வர்றவங்க, அசிங்கமா வர்றவங்க, டபுள் மீனிங்ல பண்றவங்க, இந்த மாதிரி நபர்கள் கூட நான் கொஞ்சம் கூட டச்சே வச்சுக்கிற மாட்டேன். எனக்கு நான் வந்த ஒரே விஷயம், நடிக்கின்ற ஒரு பிரம்மாஸ்திரம் மூலியமா தான் மக்களை கவர்ந்து இழுத்தேன். ஸோ அதுதான் கண்டினியூ ஆகும்.
இந்த மாதிரி நபர்களை பற்றி என்கிட்ட இன்டர்வியூவில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதை அவாய்ட் பண்ணது வந்து அது என்னோட உரிமை. பொதுமக்கள் வந்து இது புரிஞ்சுக்கணும். ஸோ தேவையே இல்லாமல் பொது கருத்து வளர்ந்துட்டாங்கன்னு ஒரு காரணத்துக்காக நின்னால் குற்றம் நடந்தால் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் நம்ம மேலே கிளப்புறாங்க. ஸோ பொதுமக்களோட விழிப்புணர்வுக்காக ஒரு மனுஷன் வளர்ந்து வந்துட்டாங்கன்றதுக்காக பல்வேறு விமர்சனங்கள் வரும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைத்தனமான விமர்சனமாக இருக்கும். ஸோ அந்த விமர்சனங்களை கடந்து சொல்லுவோம். நன்றி.